வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று உங்களுக்காகவே 5000 ரூபாய் பரிசு தொகை காத்துக்கிட்டு இருக்குங்க. தமிழக அரசுடைய ஒரு அதிரடியான அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியை தமிழக அரசு கொடுக்குறாங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைனில் டைட்டில் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்க. ஸோ வரக்கூடிய 15ஆம் தேதியில் இருந்து ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்லணும்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னா, குறிப்பாக நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த 3 வகையான ரேஷன் அட்டை NPHH, PYY, AYY இந்த மாதிரி வைத்திருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 கூட சேர்த்து 5000 ரூபாய் தீபாவளி போனஸாக வழங்க இருக்காங்க. ஸோ தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2-3 ஆண்டுகளாகவே வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு இந்த பொங்கல் போனஸ் அப்படியே நிறுத்திட்டாங்க. ஏன்னா கடந்த ஆட்சிகளில் கொடுக்கப்பட்டது ஏன் இப்போ கொடுக்கப்பட முடியல அப்படின்ட்டு மக்கள் கேள்வி கேட்க 2-3 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட அமௌண்ட்டு வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு, ஏன்னா தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து இவங்க இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தே ஆகணும். ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைவருக்குமே முதற்கட்டமாக 5000 ரூபாய் அந்த அக்கௌண்ட்லேயே போட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வாரத்துலேயே. ஸோ அடுத்த வாரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபா வந்து விழும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றது ஒரு சின்ன அறிவிப்பாக வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு சில முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ பண்டிகையை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுகள் வழங்கப்படுது. தமிழ்நாடு ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இந்த 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிருக்குங்க. ஸோ முன்னதாக நடந்த சுதந்திர தின பிரதமர் உரையில் பிரதமர் அவர்கள் தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களுக்கான GST வரி குறைக்கப்படும் என அறிவித்தார். அதன்படி GST கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் குறைக்கப்பட்டது. ஸோ இந்த 2 மட்டங்களில் தற்பொழுது GST நடைமுறையும் செயல்பட்டு வருதுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ரேஷன் கடைகளில் வறுமை கோட்டிற்கு கீழே நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால இவர்களுக்கு உடனடியாக 5000 ரூபாயை வழங்கலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, வெல்லம், கரும்பு, வேட்டி, சேலைகள் எல்லாமே பொங்கல் பரிசாக கொடுப்பது வழக்கம். இந்த 5000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு கொடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்துடும். ஸோ அந்த டைமில் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தீபாவளிக்கு இதற்கான டோக்கன்ஸை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே முதற்கட்ட ஆய்வில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா 10,000 கோடி ரூபாய் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகிறது. ஸோ இதை பற்றின ஸ்கீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாமே ரேஷன் கார்டை வைத்து தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஸோ திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் மட்டுமே இல்லாமல் மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு வராங்க. மாதம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மகளிருக்கு 1000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும்ன்றது ரொம்ப மிகப்பெரிய சிறப்பான திட்டம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் செயல்படுத்திட்டு வராங்க. இது வந்து மீதி இருக்கிற மக்களுக்கும் இனி வரும் காலங்களில் எல்லாருக்குமே கொடுக்க போகிறதாகவும் சொல்லிட்டாங்க. ஸோ வரக்கூடிய தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே 5000 ரூபாய்க்கான டோக்கன்கள் அனைத்துமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் கிடைத்துவிடுங்க. ஸோ ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள், இந்த மாதிரி ஸ்கீம் அப்டேட்டை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று உங்களுக்காகவே 5000 ரூபாய் பரிசு தொகை காத்துக்கிட்டு இருக்குங்க. தமிழக அரசுடைய ஒரு அதிரடியான அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியை தமிழக அரசு கொடுக்குறாங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைனில் டைட்டில் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்க. ஸோ வரக்கூடிய 15ஆம் தேதியில் இருந்து ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்லணும்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னா, குறிப்பாக நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த 3 வகையான ரேஷன் அட்டை NPHH, PYY, AYY இந்த மாதிரி வைத்திருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 கூட சேர்த்து 5000 ரூபாய் தீபாவளி போனஸாக வழங்க இருக்காங்க. ஸோ தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2-3 ஆண்டுகளாகவே வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு இந்த பொங்கல் போனஸ் அப்படியே நிறுத்திட்டாங்க. ஏன்னா கடந்த ஆட்சிகளில் கொடுக்கப்பட்டது ஏன் இப்போ கொடுக்கப்பட முடியல அப்படின்ட்டு மக்கள் கேள்வி கேட்க 2-3 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட அமௌண்ட்டு வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு, ஏன்னா தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து இவங்க இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தே ஆகணும். ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைவருக்குமே முதற்கட்டமாக 5000 ரூபாய் அந்த அக்கௌண்ட்லேயே போட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வாரத்துலேயே. ஸோ அடுத்த வாரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபா வந்து விழும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றது ஒரு சின்ன அறிவிப்பாக வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு சில முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ பண்டிகையை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுகள் வழங்கப்படுது. தமிழ்நாடு ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இந்த 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிருக்குங்க. ஸோ முன்னதாக நடந்த சுதந்திர தின பிரதமர் உரையில் பிரதமர் அவர்கள் தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களுக்கான GST வரி குறைக்கப்படும் என அறிவித்தார். அதன்படி GST கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் குறைக்கப்பட்டது. ஸோ இந்த 2 மட்டங்களில் தற்பொழுது GST நடைமுறையும் செயல்பட்டு வருதுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ரேஷன் கடைகளில் வறுமை கோட்டிற்கு கீழே நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால இவர்களுக்கு உடனடியாக 5000 ரூபாயை வழங்கலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, வெல்லம், கரும்பு, வேட்டி, சேலைகள் எல்லாமே பொங்கல் பரிசாக கொடுப்பது வழக்கம். இந்த 5000 ரூபாயை பொங்கலுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு கொடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்துடும். ஸோ அந்த டைமில் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தீபாவளிக்கு இதற்கான டோக்கன்ஸை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே முதற்கட்ட ஆய்வில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா 10,000 கோடி ரூபாய் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகிறது. ஸோ இதை பற்றின ஸ்கீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாமே ரேஷன் கார்டை வைத்து தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஸோ திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் மட்டுமே இல்லாமல் மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு வராங்க. மாதம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மகளிருக்கு 1000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும்ன்றது ரொம்ப மிகப்பெரிய சிறப்பான திட்டம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் செயல்படுத்திட்டு வராங்க. இது வந்து மீதி இருக்கிற மக்கள்களுக்கும் இனி வரும் காலங்களில் எல்லாருக்குமே கொடுக்க போகிறதாகவும் சொல்லிட்டாங்க. ஸோ வரக்கூடிய தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே 5000 ரூபாய்க்கான டோக்கன்கள் அனைத்துமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் கிடைத்துவிடுங்க. ஸோ ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள், இந்த மாதிரி ஸ்கீம் அப்டேட்டை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.